முழுவதிலும் எங்களை அவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து 6ஆம் மாதத்திலே 1ஆம் வாரத்தை காண செய்வது மட்டுமல்ல, கர்த்தருடைய மேசையிலும் அன்பான பிரதரை தன்னுடைய ராட்சத்திலே கர்த்தர் கூட்டி சேர்த்து அதோடு சேர்ந்து நாங்களும் மனமகிழ்ச்சியாக கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 96 அதுல பழையபடி வாசிங்க. 6, 9, 13 ஒரு விஷயம் வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்கள், அவருடைய வருகைகள், அவர் செய்த காரியங்களை சுருக்கி இன்றைக்கு தங்களுடைய பிழைப்புகளுக்காக இன்னைக்கு அவருடைய மாமிச பிரகாரமான வார்த்தைகளை விரிவாக்குகிறார்கள். ஆனால் இந்த ஆலயத்தையும் தேவ பிள்ளைகளையும் அன்பான தேவதாசனையும் எனக்கு கொடுத்ததற்காக என் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு விசேஷமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம், கடைசி காலம். இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த நாளிலே விசேஷமான ஒரு காரியம் இருக்கிறது, பரிசுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் தேவனை பாடலாம், தேவனை துதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசோபாய் கொடுக்கலாம். எல்லாம் செய்தாலும் பரிசுத்தம் எங்களிடத்தில் இருக்கிறார் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தகப்பன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் சங்கீத புத்தகங்களை நீங்கள் அழகாக வாசிக்கிறதாக நினைத்தால், அவருடைய வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை தாவீது செய்தார், பலத்த கிரியைகளை தாவீது செய்தார். ஆனால் கர்த்தர் அதை பார்க்கவில்லை, கர்த்தர் இதயத்தை பார்க்கிறவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களுடைய இதயம் எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே போகும் பொழுது அங்கே பார்க்கிறோம், ஈசாயுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் அங்கே காண்பிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவர்களை எல்லாவற்றையும் புறக்கணித்தேன். ஆனால் ஒருதன் இருக்கிறான், வடிவா நீங்க சிந்திச்சு கொள்ளணும், அவதானிக்கணும். இந்த வார்த்தை ஏன் சொல்லுகிறது, எதற்காக சொல்லுகிறது, நான் எப்படியா இருக்கிறேனா என்பதை வார்த்தைக்குள் ஊடாக எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே பார்க்கும் பொழுது தாவீதை கூப்பிடுகிறார். கர்த்தர் சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறவன், நாமோ இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த திருப்பதி ஆராதனையை எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நல்லதுதான். பரிசுத்தம் உள்ளவர்களாக இதை எடுக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தாவீதை அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கு அபிஷேகம் செய்த பொழுது அங்கே 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது 23ஆம் சங்கீதம் 5 வாசியுங்கள். சங்கீதம் 23:5 வாசியுங்க. என் சத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ரஞ்சி பிரதர் உட்பட, இன்னைக்கு நாங்கள் உட்பட, எல்லாரும் உட்பட, இன்றைக்கு என்னதான் பரிசுத்தம் உள்ளதாக இருந்தாலும், எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தாலும் ஆவியானவர் கிரியை செய்கிறாரா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். போன வாரம் பிரியாசிஸ்டர் சொன்னாங்க, உங்கள் பிதா, அதாவது பிதா பாருங்க, ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதாவை நீங்கள் வேண்டிக் கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான தேவதாசனும் அங்கே பார்க்கிறோம், எசேக்கியேலே சொன்னார்,
கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீந்தகம் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய முடியும். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆவியானவர் எங்களுடைய செயல்படுத்த முடியும். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆவிக்குள்ளே பெல்லடிய முடியும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது தூதர்கள் கூட்டத்தோடு ராஜாத்தி ராஜாவை அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே தாவீது அபிஷேகம் செய்து கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டு இருந்தாலும் அவன் விழுந்து போனதுண்டு, சோர்ந்து போனதுண்டு, இடறி போனதுண்டு. ஆனால் பரிசுத்தம் உள்ளவனாக தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் தன்னை ஜீவ பலியாக கொடுக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, மோசே சகல காரியங்களை செய்தாலும் புறப்பாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே மோசே சகல காரியங்களை செய்தாலும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். புறப்பாடு 3 அங்க 5 சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொன்னார், நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்தவங்க வாசிங்க வெகு சீக்கிரமாய். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரகுமா சபையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நிமிஷத்திலே நாங்கள் நிற்கிற இந்த இடம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும், அக்கினி இறக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், அக்கினியை போட வந்து இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த அக்கினி இந்த ஆலயத்திலே இறங்க வேண்டும். ஆனால் அங்கே மோசேக்கு சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ள இடம் என்று, இந்த இடம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கண்ணிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், செய்கையிலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வேத வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னது மட்டுமல்ல, செயல்படுத்தியும் இருக்கிறார். நாங்கள் ஏசாயை எடுத்துக்கொண்டால் அங்கே 6:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6:3 ஒருவர் ஒருவரை பார்த்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு வாசிங்க வெகு சீக்கிரமாய். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களும் உடையவர் நாங்கள் நேசிக்கிற நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் பரிசுத்தம் உள்ளதாக இருந்தால் இந்த ரகிமா சபை பரிசுத்தம் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ தூதர்கள் இந்த இடத்திலே உலாவுகிற இடம், தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே நிரப்பி ஆவியானவர் இந்த இடத்திலே எங்களை மகிமைப்படுத்துகிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் உற்று நோக்கும் பொழுது சொல்லணும், என் அன்பான மகனே நீ பரிசுத்தம் உள்ளதாக இரு. என் அன்பான மகனே நீ பரிசுத்தம் உள்ளதாக இரு. அல்லேலூயா சொல்லுங்க. வீண் பேச்சுக்களும் வெட்டி கதைகளுக்கும் இனி நேரம் இல்லை. ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது, கர்த்தருடைய சுவற்றிலே நடக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவரை நீந்த தெரியாதது கடலிலே நீந்த சொன்னால் நீந்த முடியாது. அதற்கு பயிற்சி உண்டு, அதற்கு பயிற்சி உண்டு. ஆவியானவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், ஆவியானவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவர்களோடு கூட இருந்தால் இந்த காரியத்தை செய்யாதே மகனே, இந்த காரியத்தை செய்யாதே மகளே, இந்த காரியத்தை தொடாதே மகளே, இந்த காரியத்தை தொடாதே மகன் என்று ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருந்தால் தான் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை பார்க்கும் பொழுது அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 51 சங்கீதம் 10 வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறான், தேவனே சுத்த இதயத்தை சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் மேல் புதுப்பியும். அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரத்துக்கு அதுக்கு முதல் என் அன்பான தம்பி சஜீவன் சொன்னார், பாருங்க, தேவனே சுத்த இதயத்தை சிருஷ்டியும். ஏன், எதற்கு சொன்னார், ஏன் சொல்ல வேண்டும், அந்த வார்த்தை ஏன் பயன்படுத்த வேண்டும், ஆராய்ச்சி பார்க்கணும்.
ஆராய்ந்து பார்க்கணும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தை பின்னாலே கர்த்தருடைய சமூகத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்லுகிறான், தேவனே சுத்த இதயத்தை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என்னை புதுப்பியும். ஏனென்றால் ஆவியாவுடைய பழகும் பொழுது, ஆவியானவருக்கு எங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் நாங்கள் இசைந்து நடக்கும் பொழுது ஒரு நிமிஷம் அவர் இல்லை என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி கர்த்தருடைய ஆவியானவர்களால் நடத்தப்படுவதற்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தால் அவர்களுக்கு புது பலன் வரும். அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை வருடங்கள் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், எத்தனை வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம், எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை உபவாசம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், எத்தனை தடவை உபவாசிக்கு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியான பிரசன்னத்தை நாங்கள் எவ்வளவாய் உணர்ந்திருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களை விட்டு கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி, ஆவியானவரை கண்ணீர் வடிக்காதபடி, ஆவியானவரை விட்டு விலகாதபடி தாவீது சொன்னார், தேவனே சுத்த இதயத்தை சிருஷ்டியும் நிலவரமான ஆவியின் மேல் புதுப்பியும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள் எரேமியா 17:9-10 வாசியுங்கள். எரேமியா வெகு சீக்கிரமாய். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஒரு விஷயம் ஹalleluya சொல்லுங்க. என்னுடைய இதயம் எந்தளவா இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிகாலையிலே, சாயங்காலம், அந்தி சந்தி நேரங்கள் எல்லாம் திரும்பும் பொழுதும், நிற்கும் பொழுதும், பார்க்கும் பொழுதும் எங்களுடைய இதயம் எந்தளவா இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது கடைசி காலங்களாக இருக்கிறது. இந்த நேரத்திலே ஆவியானவர் பலமாய் எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்கிற காலமாக இருக்கிறது. நாங்கள் இந்த காலத்தையும் இந்த நேரத்தையும் விட்டால் எங்களுக்கு எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியான கிரியை எங்கள் மத்தியில் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் எடுக்க போகிற இந்த கர்த்தருடைய மேசை, இந்த திருப்பந்தி ஆராதனைகளை கடைசி முடியுமாய் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே மத்தேயு நாங்கள் வாசிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 5:8 வாசியுங்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை எப்பொழுதும் 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 தரிசிக்கிறவர்களாக இருப்பார்கள். எடுத்து வாசியுங்க. ஹalleluya சொல்லுங்க. பாருங்க, வடிவா பாருங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஒரு அதிகாரியை பார்க்க நீங்க போறீங்க, ஒரு மினிஸ்டரை பார்க்க போறீங்க, ஒரு எம்எல்ஏ பார்க்க போறீங்க. அதாவது நான் சொல்றேன், வெளிப்புறமா சொல்றேன், உள்ளுக்குள்ள வெளிப்புறம். அதுல எங்களோட உடுப்புகள் அழுக்காக இருக்கிறது. நாங்க கிட்ட நிக்க முடியல, அவ்வளவு மனமா இருக்கிறது. எம்எல்ஏ கூட பேசுவாங்களா, அதிகாரிகள் கூட பேசுவாங்களா? இங்க வாங்க ரூபன், உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டு உட்கார வைப்பாங்களா? இல்ல. பாக்கி அவங்களுக்கு அருவருப்பா இருக்கு, மனம் தாங்க முடியல. எங்க உடுப்பை பார்த்து அருவருப்பா இருக்கிறது. அப்ப அதிகாரி எம்எல்ஏ வெளியரங்கமா பார்க்கும் பொழுது எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உட்புறமாய் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி எங்களை ஏற்றுக்கொள்வார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே தேவனை தரிசித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது யாரும் சொல்லவில்லை, என்னையும் உங்களையும் விலைக்கிறையை கொடுத்து வாங்கிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், கண்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எங்களுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், கால்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இருப்பதாக இருந்தால் எங்களை ஆவியானத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் ஆவியானவர்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க.
பிசாசுடைய கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால், பிசாசுடைய தந்திரங்களை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால், அவன் போடுகிற வலைகளில் நாங்கள் விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், ஆவியானவரை முருக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 15:8 வாசியுங்கள் வெகு சீக்கிரமாய். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள், இவர்கள் இதுகமோ எனக்கு தூரமாய் இருக்கு. வாசிங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கும் பொழுது என்கிற சிந்தை எந்தளவாக இருக்கிறது? மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதடுகளினால் நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம், எங்களுடைய இதயம் எவ்வளவா இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3 மணிக்கு என்னை சேர்த்து தான் சொல்றேன், 3 மணிக்கு உட்கார்ந்து இருந்து தேவனுடைய ஆராதித்து துதித்து வார்த்தையை கேட்டு எல்லாம் செய்த பிற்பாடு போகிறதல்ல, போகிற காரியம் அல்ல. எங்கள் இதயம் கர்த்தரோடு இணைந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். எங்களுடைய இதயம் கர்த்தரோடு பொருந்தி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். உதட்டினால் அல்ல, எங்களுடைய இதயம் கர்த்தரோடு பொருந்தி இருந்தால்தான் எங்களுடைய துதிகள், எங்களுடைய ஜெபங்கள், இங்கே வைக்கிற சகல காரியங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க நான் உங்களை எங்குமே போக வேணாம் என்று சொல்லல, நீங்க எங்கேயும் போக வேணாம். உட்கார்ந்த இடத்துல உங்களை கையில் இருக்கிற போனை எடுத்து ஒரு விசை, அன்பான தேவதாசன் 4 வாரத்துக்கு சொல்லி இருப்பாங்க, உங்களுக்கு ஓர்மை இருக்குமோ என்னமோ தெரியாது, இருந்த இடத்தில் நீங்கள் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா காரியங்களிலும் சகல கிரியைகளும் சகல காரியங்களிலும் அது வார்த்தைகளூடாக, நான் சொல்லுகிறேன், வார்த்தைகளூடாக நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை பொருட்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லதாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முதலாவது ஒத்து போகுதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து யாரும் போனில கர்த்தருடைய வார்த்தையை பார்க்காதீங்க. பரிசுத்த வேதாகமத்தை துறந்து தியானிச்சு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 22, 37, 38 வாசிகள் வெகு சீக்கிரமாய். மத்தேயு 22 வெகு சீக்கிரமாய் நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இது நெருக்கமான காலங்கள். இந்த காலங்கள் மகா உபத்திர காலங்கள். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நடந்து கொண்டிருக்கிற நேரங்களையும் காலங்களையும் பார்க்கும் பொழுது கொடிய காலங்களாக இருக்கிறது, கொடிய நேரங்களாக இருக்கிறது. நாங்கள் குடிக்கிற தண்ணீர் எங்களுக்கு விஷமாக மாறுகிறது, நாங்கள் சுவாசிக்கிற காற்று எங்களுக்கு விஷமாக மாறுகிறது, நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு எங்களுக்கு விஷமாக மாறுகிறது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் பூமியிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல வந்த காரியம் எதுவென்று சொன்னால், நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் இன்றையிலிருந்து நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கரத்தை, அதாவது கர்த்தருடைய ரசத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாங்கள் உண்ணும் பொழுது எங்களுடைய இதயத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒப்புக் கொடுத்து கையேந்தி இந்த இடத்திலே எரிவரும் நாட்களிலும் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்
ஆவியானவர் அளவில்லாமல் உங்கள் மேலே அளவில்லாத அபிஷேகத்தால் நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார், முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மட்டுமில்ல, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தாகம் வேண்டும், அந்த வாஞ்சை வேண்டும், கர்த்தர்களுக்கு தருவார் என்ற அந்த ஏக்கம் இருந்தால் ஆவியானவர் உங்கள் மத்தியிலே, உங்கள் தலைமுறைகள் மத்தியிலே, உங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலே ஆவியானவர் தன்னுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் ஆவியானவர் இல்லாமல் இனி ஒரு நாளும் நாங்கள் வாழ முடியாது. ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் இந்த பூமியிலே வாழ முடியாது. பிசாசானவன் அந்த கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டான். அவருடைய வருகை அல்ல, அவருடைய வருகை இந்த பூமியிலே நிலை கொண்டு இன்றைக்கு என்ன செய்வது என்று சொல்லி இன்னைக்கு அபிப்பிராயங்களும் ஆலோசனைகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படியானால் பரிசுத்த இதயத்தோடு கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் முருக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 5 பேருக்கு நான் சொல்லுகிற காரியம், இனி பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு என்று சொல்லி உங்களை விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் எங்களை விட உங்களை கர்த்தர் அளவில்லாமல் நேசிக்கிறார். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. நேரத்துக்காக என் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக.